ரகுமான் அவர்களுடைய ட்வீட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இல்லை அதுதான் இப்போ அமைதியை விரும்பணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வெள்ளை புறாங்கிறது அமைதிக்கான அடையாளம். அதே நேரத்தில் வந்து நம்ம நாட்டுப்பற்றை குறிக்கும் விதத்தில் அவர் நம்ம தேசிய கொடியையும் போட்டிருக்காரு, நடுவில் ஒரு ஆட்டின் படத்தையும் போட்டிருக்காரு. ஸோ அவ்வளோதான். அதுக்கு என்ன நம்ம விளக்கம் சொல்கிறது? அமைதியும் தேவை, அதே நேரத்தில் நம் நாட்டுக்கான உரிமையும் தேவைங்கிறது தான் அவர் சொல்கிறார். அதை விட்டு கொடுக்கக்கூடாது, எப்போவுமே நம்முடைய வீரத்தையும் உரிமையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். ஓகே. இப்போது விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் அந்த படத்தோட அப்டேட் எப்படி சார் போயிட்டுருக்கு? ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக அரசியல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு, போராட்டங்கள்லாம் வந்துட்டு மக்களை வந்து பின்னாடி வர்றது இதெல்லாம் பார்க்குறோம். இவரோட படம் எப்படி சார் போயிட்டுருக்கு? அவர் விஜய் தொடர்பான காட்சிகள் வந்து மே மாதத்தோட முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஜூன் வரைக்கும் மற்ற சிலரை வச்சு எடுக்கிறாங்க. இவர் ஜூன்லேருந்து முழுக்க முழுக்க அரசியல் இறங்கிட்டார். இப்போ என்னென்னா, இப்போ அவர் ஷூட்டிங் போகும்பொழுதே இவ்வளவு பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்குது. ரோட் ஷோன்னு ஒன்று பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது.